पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா கடலாக இருக்கிறார் அப்படிங்கிற 41 நாள் பற்றி என்னுடைய 11வது நாள் 19/11/2025. ஓம் சாந்தி பவன் மதுபன். அப்போ இன்றைக்கி பாபா வாணியோட தலைப்பு யதார்த்தமான சார்ட் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா முன்னேற்றம் மற்றும் மாற்றம். நம்மளுடைய சார்ட்டு நம்ம சாட்சியாக பார்க்கணும். அதாவது யதார்த்தமாக இருக்கா, அங்கே மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கா அப்படின்னு. இன்றைக்கி நான் சார்ட் பார்க்குறேன், நான் 10 தடவை கோவப்பட்டிருக்கிறேன், அப்புறம் நாளைக்கே அது 9 ஆகணும், அடுத்த நாள் 8 ஆகணும், அடுத்த 7 ஆகணும், அடுத்து 4 ஆகணும். இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கணும், நமக்குள்ள முன்னேற்றமும் இருக்கணும். அதுதான் மிக சரியான சார்ட். பாபா புது வருஷத்தில் குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்தார். அப்புறம் எல்லாரும் கூடயும் சந்திப்பு பண்ணார். அந்த வாணி தான் இன்றைக்கி. பாபா கேட்குறாங்க, புது உலகத்தில் எப்படி புத்தாண்டு கொண்டாடுறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, க்ரீட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, கேக் கட்டிங் பண்ணுறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. பயங்கரமாக பாடல்கள் பாடி பார்ட்டியெல்லாம் கொண்டாடி, புத்தாண்டுனா பார்ட்டி தான். பாட்டு டான்ஸ் ரோட்டில் நின்று பாட்டு பாடி ஆடுறாங்க. அந்த அளவு செலிப்ரேட் பண்ணுறாங்க வெளி உலகத்தில். நமக்கு புது வருஷம் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் புது வருஷம்தான். சங்கமேகமே புது வருஷம்தான், ஒரு நாள் மட்டும் இல்லை. நமக்கு ஒவ்வொரு செகண்டுமே இந்த வாழ்க்கையில், இந்த பிராமண வாழ்க்கை ஜென்மம் எடுத்தோமோ அப்போலேருந்தே நமக்கு புது வருஷம் பிறந்துருச்சு. புது வருஷத்தில் தான் நம்ம டெய்லி எப்போ புது வருஷம், ஒவ்வொரு செகண்டும் புது வருஷம், ஒவ்வொரு செகண்டும் கொண்டாட்டம். பாபா நவயுக ஸ்தாபனையின் கடலாக இருக்கிறார். புது யுகத்தை படைக்கும் கடல் பாபா. குழந்தைகள் மூலமாக புது உலகத்தை படைத்து கொண்டிருக்கின்றார்.
எப்படி உருவாக்குறாரு? சுயமாற்றத்தின் மூலமாக. சுயமாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றம். சத்தியுகத்தில் நம்மளுடைய கலைகள் உயர்வாக இருந்தது. இன்னும் 16 கலைகள் நிறைந்தவங்க, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதை புருஷோத்தம், அஹிம்சா பரமோ தர்மம் அப்படின்ட்டு மகிமை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி திரேதாயுகத்தில் வந்து நிற்குது. அப்போ நம்மளுடைய கலைகள் 14ஆக மாறிடுது, 2 குறைஞ்சிருது. அப்புறம் துவாபர யுகத்தில் இன்னும் கம்மியாகிடுது. கலைகள் 8 கலைகளாக மாறிடுது. அப்புறம் கலியுகத்தில் நோ கலையே இருக்கிறது இல்லை. அப்புறம் பரமாத்மா வராரு. சின்ன யுகம், சங்கமயுகம். சின்ன யுகத்தில் புது உலகத்தை நாம் படைக்கிறோம், ஸ்தாபனை பண்ணுறோம், அதற்கான காரியம் செய்கிறோம். பாபா வராரு, வந்து நமக்கு நினைவுகளை கொடுக்குறாரு, அதன் மூலமாக சக்திகளை நிறைப்புறாரு. செய்பவர் பாபா நம்ம மூலமாக செய்ய வைக்கிறார் புது உலக ஸ்தாபனை. அடுத்தது வந்து பாபா வந்து சம்பந்தங்களின் கடலாக இருக்கிறார். அதாவது பழைய உலகத்தில் உள்ள சம்பந்தங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் பிராமண வாழ்க்கையில் உள்ள சொந்த பந்தங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்துடுச்சு. ராத்திரி பகலுக்கான வித்தியாசம். பழைய உலகத்தில் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது, நீளமாக இருக்குது. ஆனால் சங்கமயுகத்தில் புது உறவுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் எத்தனை இருக்குது? நீளமான பட்டியலாக பாப்தாதா மற்றும் சகோதரன் சகோதரி, அப்புறம் கூடவே சுயநலமற்ற அன்பு. உலகத்தில் வந்து சுயநலமான அன்பு உறவுகள். ஆனால் இங்கே சின்ன குடும்பம். உயர்ந்த சம்பந்தமாக பாபா வந்து சுதாமா மற்றும் கிருஷ்ணருடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறாரு. அதாவது குசேலரும் கிருஷ்ணருக்குமானது. குசேலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய அவளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மாளிகையை வாங்கிக்கிட்டார், அவருக்கு கிடச்சிது. அப்புறம் மீரா வந்து பரமாத்மாவை வந்து கணவனாக அவங்க வரிஞ்சு கட்டிட்டாங்க. அதாவது பரமாத்மா அவர் தான் எனக்கு கணவன் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க, என்னுடைய கணவர் யார் அப்படின்ட்டு. அப்போ யாரோ விளையாட்டுத்தனமாக ஸ்ரீகிருஷ்ணருடைய மூர்த்தியை பார்த்து இவர் தான் உன்னுடைய கணவன் அப்படின்னு யாரோ விளையாட்டாக சொல்லிட்டாங்க. இவங்க அதை சீரியஸாக எடுத்துகிட்டு அவரே கணவராக ஏற்றுக்கிட்டாங்க கடைசி வரைக்கும். அதாவது அங்கே ஆண்டாள் மாதிரி, எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஆண்டாள் இருந்தாங்க, ஆண்டவனே ஆண்டவள் அப்படின்ட்டு அவ்வளோ மகிமை இருக்குது. அதே சேம் அங்கே வந்து மீராபாய், அதாவது பக்த மீரான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ராஜபுத்திர இளவரசியாக இருந்தாங்க. அதாவது இப்பொழுது அது ராஜஸ்தான். அவங்க இளவரசியாக இருந்தாலும் கூட அவங்க பக்தியில் ரொம்ப கிருஷ்ணர் மேலே பக்தி வந்துடுச்சு. அவரை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அவர் போஜராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட திருமணம் செஞ்சு வச்சாங்க, பிடிக்காமல் கட்டாயத்தின் பேரில். ஆனாலும் அவங்க கிருஷ்ணர் தான் என்னுடைய கிரிதர் கோபாலன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க, அதிலே இருந்தாங்க. வேறு யாரும் என்னுடைய கணவர் கிடையாது, ஒரே ஒரு கிரிதர் கோபால் மட்டும்தான். இவங்களுடைய பவித்திரத்தன்மை, இவங்களுடைய ஸ்ரத்தையை பார்த்துட்டு அவரே இவங்களை வணங்குற அளவு ஆயிட்டார் போஜராஜன். அப்போ அவர் தான் ராணா போஜராஜன், அதாவது ராஜபுத்திர அந்த மேவாடினுடைய தலைவராக இருந்தார், அதாவது ராஜாவாக இருந்தார். திருமணம் நடந்திருந்தால் கூட அந்த போஜராஜன் இவங்களுடைய பக்தியினுடைய ஸ்ரத்தையை பார்த்துட்டு அவங்கள டச் கூட பண்ணது கிடையாது, அவங்க டச் பண்ண விட்டதும் கிடையாது. அவ்வளோ தூய்மை, உனக்கு கிருஷ்ணர் மட்டும் தான் எனக்கு அப்படின்ட்டு அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கிருஷ்ணரை தவிர எனக்கு யாருமே கணவன் கிடையாது அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்து போஜராஜன்கிறவர் மீராவே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டார், கணவனே. அதே போல் நம்ம கூட மீரா மாதிரி, அந்த ஆண்டாள்னு சொல்கிற மாதிரி அவங்க எப்படி நினச்சாங்களோ பரமாத்மாவை, அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். அதனால் அவங்க பவித்திரத்தாவினுடைய சக்தி நிறைஞ்சிருந்தது. அதனால் அவங்களுக்கு எதிராக, ஏன்னா அவங்க அரண்மனையில் ஒரு மகாராணியாக இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இளவரசியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே பக்தி பண்ணும்போது அங்கே உள்ளவங்கெல்லாம் இது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. ஏன்னா சாது சன்னியாசிகள் கூட போய் இவங்க வந்து அந்த பிரசங்கத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஆன்மீக விழாக்களில். அப்போ அவங்களுக்கு பிடிக்கலை, ராஜ்ய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. உடனே நிறைய தடைகள் போடுறாங்க, விஷம் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து முள் படுக்க வைக்கிறாங்க, பாம்பு அவங்க மேலே ஏவி விடுறாங்க. இப்படி நிறைய பண்ணியும் அவங்கள
ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சதா காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு போய் அப்புறம் பிருந்தாவனத்தில் கடைசியில் அவருடைய சேவையிலே ஈடுபட்டு குரு ரவிதாசருடைய சிஷ்யாயிடுறாங்க. அப்புறம் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு கிருஷ்ணருடைய புகழை ஊர் ஃபுல்லாக பரப்புகிறாங்க, வட இந்தியா ஃபுல்லாகவே பாடல்கள் மூலமாக. அந்த அளவு ஒரு அன்பில் திளைக்க வச்சவங்க ஒவ்வொருத்தரையும் பக்தியில். அவர்களுடைய பாடல்கள் வந்து அந்த மாதிரி சுவை மிக்கதாக, இறைவன் மீது, அதாவது கிருஷ்ணர் மேலே ஈடுபாடுடையதாக, கிருஷ்ணனுடைய அன்பில் திளைவிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது பாடல்கள் மூலமாக எல்லாருக்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. கிருஷ்ணருடைய பக்தி செய்யுங்க, அந்த பக்தி தான் நம்மளை வந்து இனிமையானவங்களாக மாற்றும், நம்மளுடைய உண்மையான தாகத்தை தீர்க்கும் அப்படின்ட்டு நான் எல்லா இடத்துலையும் போய், எல்லா ஆலயங்கள்லேயும் போய், திருநாவுக்கரசர்கள் இப்படி கோயிலாக சுற்றினாங்க. அதே போல் எல்லா கோயில்லையும் போய் அங்கே உள்ள பக்தர்களுக்கு அந்த ஆன்மீக சுவையை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் வந்து பக்த பிரகலாதனுடைய எக்ஸாம்பிள் பாபா சொல்கிறாங்க. அப்புறம் கோபகோபிகளுடைய எக்ஸாம்பிள் வருது. அப்புறம் அடுத்தது வந்து பாபா சுப பாவனை சுப காமனையினுடைய கடலாக இருக்கிறார். நல்ல எண்ணங்கள், நல்ல உள் உணர்வு மற்றும் நல்ல இன்டென்ஷன், நல்ல ஆசை, அதனுடைய கடலாக இருக்கிறார். சுப பாவனை சுப காமனையினுடைய கடலாக இருக்கிறார். சுப ஆசை மற்றும் சுப விருப்பங்களின் கடல். உலகம் வந்து சயின்ஸில் என்னதான் முன்னாடி போனாலும் பாபா வந்து பாரதத்தில் தான் வந்திருக்கிறாரு. அதனால் பாரதம் தான் ஃபஸ்ட்டு. பாபா வந்து எல்லா கஜானாக்களையும் கொடுத்துட்டார். எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து கஜானா இருக்குது, அவர் காரியத்தில் ஈடுபடுத்தி அதை பிஸ்னஸில் இரட்டிப்பாக ஆக்குவார். அதே போல் நீங்கள் கூட காரியத்தில் யூஸ் பண்ணணும். கிடைத்த கஜானாக்களை எல்லாத்தையும் நம்ம சேவை வந்து பண்ணுறோம். ஆனால் நமக்கு யோகானுடைய பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ வந்து அது சரியில்லை, பேலன்ஸாக இருக்கணும். அப்புறம் 12 மணிக்கு மேலே பாபா விஷ் பண்ணார். குழந்தைங்களுக்கு புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியில் பிரம்மா பாபாவை பற்றி சொன்னார். பிரம்மா பாபா ஒரு பொழுது நான் செய்விப்பவன் அப்படின்னு நினைக்கல, நான் செய்பவன் தான் நினச்சிட்டு இருந்தார். செய்விப்பவர் வந்து ஒரே ஒரு பாபா, நம்ம வந்து செய்பவர், அவ்வளோதான். பிரம்மா பாபாவுக்கு தான் எல்லாத்தோட அதிகமான பிரச்சனைகள் வந்து இதுக்கு முன்னாடி அதே மாதிரி யாருக்கும் வரப்போகிறதில்ல, வரவும் செய்யாது. அவர் தான் டாப். அடுத்தது உற்சாகத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. பிராமணர்களுடைய ஒவ்வொரு உயிர் மூச்சு சுவாசம் வந்து உற்சாகம். எப்படி உடம்புல உயிர் இருக்குது அப்படின்னா தான் அப்போ நம்ம அந்த உடல் வந்து நடக்குது, வேலை செய்யுது. இல்லை அப்படின்னா வேலை செய்கிறதில்ல. அதே போல் எப்பொழுதுமே பிராமண வாழ்க்கையில் உற்சாகம் இருக்கணும். அடுத்தது தபஸ்யாவின் கடலாக இருக்கிறார் பாபா. தபஸ்வினா பாப் சமான். தபஸ்வி அப்படின்னா ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. சதா ஒரே ரசனையில் இருக்கும்போது அதுதான் தபஸ்யா. ஒரே ஒருத்தர் தான் என்னுடைய முழு உலகமும் அப்படிங்கிறது கூட சதா ஞாரா பியாராவாக இருக்கிறது. இதெல்லாம் தபஸ்யாவினுடைய அடையாளம். இப்படி வந்து ஒரு தடவை நாரதர் வந்து அவருக்கு வந்து திடீர்னு யோகா பண்ணோம் அப்படின்னு தோணிடுச்சு. சரி, நிறைய சேவை பண்ணியாச்சு, அப்போ இன்றைக்கி யோகா பண்ணுவோமே அப்படின்னு உட்காந்து யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே யோகாவத்தில் அவ்வளோ டீப்பாக போயிட்டார். நிறைய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆத்மா கனெக்ஷன் ஆகிடுச்சு, பரமாத்மா கனெக்ஷன் கிடச்சிருச்சு. சிருஷ்டி சக்கரத்தை சுற்றுறாரு. பரிஸ்தா ஸ்டேஜ், அவ்யக்த ஸ்டேஜ், அசரீரி ஸ்டேஜ், பீஜ் ரூப ஸ்டேஜ், எல்லாத்தையும் நிராகாரி ஸ்டேஜ் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுறாரு. அவ்யக்த ஸ்திதி எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுறாரு. சக்கரத்தை சுற்றுறாரு, சார்தாம் யாத்திரை பண்ணுறாரு. இப்படின்னு நிறைய யோகத்தில் நல்லா டீப்பாக போயிட்டார். அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஸ்வரூபத்தில் கடைசியாக விதை ஸ்வரூபமாகி உட்காந்துட்டார் பரந்தாமத்தில் புள்ளியாக. அதனால் அவருக்கு வந்து இந்த உலகமே மறந்து போச்சு, அதில் லீன் ஆகிட்டார். அப்போது நமக்கு தான் தெரியுமே, இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் தபஸ்யா பண்ணுறாங்களோ, தபஸ்யா பண்ணும்போது முதல்ல யாருடைய சிம்மாசனம் ஆடும்? அந்த இந்திரனுடைய சிம்மாசனம் ஆடும். அவர் பார்க்குறாரு, யாரடா இது நம்மளுடைய சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்காக யாரும் தபஸ் பண்ணுறாங்களே. தபஸினுடைய பலனா விஷ்ணுஜிகிட்ட சிவஜி வந்து சும்மாவே கொடுத்துட்றாங்க. விஷ்ணு கொடுக்க மாட்டார், சிவஜி அல்லது பிரம்மாஜி வந்து கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாங்க. நமக்கு தலைவலியாக இருக்குது. அதனால்
இது யார்? ஓ, இவர் நாரதர் எதுக்குங்க இப்படி தப்பம் பண்ணுறாரு, அதனால் இவர் தவத்தை கலைக்கணும் அப்படின்ட்டு நிறைய ரம்பை, மேனகா, ஊர்வசி எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. அழகிகளெல்லாம் அனுப்பி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அவருக்கு கண்டுக்கவே இல்லை. அவருக்கு ஒரு அசரம் இல்லை. அவர் தபஸ்யாவில் லீன் ஆகி அப்படி பூந்து போயிட்டுருக்காரு. நல்லா டீப்பில் போய் தபஸ்யா ஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கிறாரு. இவர் இன்னும் நிறைய ட்ரை பண்ணார். காமதேவனே கூப்பிட்றாரு. அப்புறம் கடைசியாக காமதேவனே வாங்க அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு, இப்போ நாரதர் தவம் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னுடைய சிம்மாசனத்தை தான் கேட்க போகிறாரு முதல்ல. ஏன்னா என் சிம்மாசனம் ஆடிட்டுருக்கு, அதனால் நீங்கள் அவருடைய தவத்தை கலைங்க அப்படின்ட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. காமதேவன் இந்திரனுடைய ஆர்டரை ஏற்றுட்டு போய் அம்புகளை விடுறாரு. அப்போ வேலை செய்யலை அந்த அம்பு. அவருடைய யோக சக்திக்கு முன்னாடி எந்த அம்பும் வேலை செய்யலை. அது திரும்பி போயிடுது அந்த அம்பு. அப்போது என்ன ஆகுது, அவருடைய யோகாவும் முடிஞ்சிருச்சு. அந்த காமதேவன் தோல்வி அடைஞ்சு புறப்படலான் இருக்கும்போது அவருடைய யோகா முடிவடைஞ்சிருச்சு. திருப்தியாகி கீழே வந்துட்டார். அப்போ பார்க்குறாரு, எதிரில் யாரோ ஒருத்தர் இருக்கார். இது காமதேவன் மாதிரி இருக்கே. என்ன காமதேவா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் யோகா பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ சேவைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் யோகா பண்ணிகிட்டு இருந்தீங்க, யோகாவை கலைக்கிறதுக்காக வந்தேன். எவ்வளோ நேரம் யோகா பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ இனி கலைக்க வந்தியா? ஆமாங்க, உண்மையை சொல்கிறேன்னா, நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தீங்க, உங்களை என்னாலேயே கலைக்க முடியல உங்களுடைய தபத்தை. நீங்கள் பயங்கரமான யோகி தாங்க, உங்கள் யோகா பவர்ஃபுல் அப்படின்றாரு. உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாங்க, நானே சொல்கிறேன்ல, நான் காமதேவன் உங்கள் காம எண்ணங்களை கொண்டு உங்களுக்குள்ள மோகத்தினுடைய உற்பத்தியை செய்து உங்களை தவத்தை கலைக்கலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் அசரலை, நீங்கள் என்னையே வென்றுட்டீங்க. சிவன் மட்டும்தான் என் காமனை வென்றவர் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்குது, ஆனால் நீங்களும் வென்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ அவர் யோசிக்கிறார் உட்காந்து, ஓ, நான் காமனையே வென்று விட்டேன்னா, இந்த உலகத்தில் வேறு எல்லாருமே காமனுடைய அம்புகளுக்கு அடிமையானவங்க, அதால் பாதிக்கப்பட்டவங்க. சிவன் ஒருத்தர் தான் அந்த காமனையை எரித்தவர். அப்போ அவருக்கு அடுத்தது நான் காமனை வென்று விட்டேன், சீத் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவர் பெருமையில் முதல்ல போய் அப்பாக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. அப்பா பிரம்மாக்கிட்ட, நான் காமனை வென்றுட்டேன்னு தெரியுமா அப்படின்றாரு. பிரம்மாஜி காதில் சொல்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக இரு, இதை வெளியில் சொல்லிட்டு தெரியாத அப்படின்றாரு. உடனே அவர் நினைக்கிறாரு, இவர் என்னுடைய நயனாவாக இருந்தவங்க கூட என் மேலே பொறாமப்பார், இவர் ஜெயிக்க முடியல, ஏன்னா இவர் தோத்துட்டார்ல, இவர் காமனை இவர் அட்டாக் பண்ணிட்டார், அதனால் நம்ம மேலே இவருக்கு பொறாமையாக இருக்குது, நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்க்கடலுக்கு போகிறாரு. பார்க்கடலில் விஷ்ணுஜி, ஏன்னா அவர் நாராயணன் தான் சொல்லிட்டு இருப்பார், நாராயண பக்தரில் நாராயணர்கிட்ட போகிறாரு. அங்கே அவர் வணங்குறாரு. வணங்கிட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் யோகா பண்ணணும்னு தோணுச்சு, யோகா பண்ணேன். அப்போ இப்படி நடந்தது, காமன் என்ன சொல்லிட்டாரு, என்ன நீங்கள் வென்றுட்டீங்க, சிவன் மட்டும்தான் என்ன வென்றவர், நீங்கள் ரெண்டாவது அப்படின்ட்டாரு. அப்போது மறுபடியும் விஷ்ணுஜி கூப்பிட்டு சொல்கிறாரு காதில், இதை வெளியில் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்றாரு. இவருக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது, எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டேன்னா இந்த சாதனையை வெளியே சொல்லாதன்னா என்ன அர்த்தம்? இவரை பக்தர், நம்ம தெய்வமாக நினச்சி இவரை சதா நாராயணன் சொல்லிட்டு இருக்கிறோமே, ஆனாலும் பாருங்கள் இவர் நம்மளை இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி இங்கே இருக்க வேண்டாம், நம்ம இடத்த காலி பண்ணுவோம், நமக்கு மரியாதை இடத்துல நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அவர் கைலாயத்துக்கு போகிறாரு. கைலாயத்துக்கு போய் அங்கே தேவி பார்வதி தேவி, முருகர், பிள்ளையார் எல்லாத்தையும் வழிபட்டுட்டு, நந்தியெல்லாம் வழிபட்டுட்டு, கணங்களெல்லாம் வழிபட்டுட்டு சிவனை சந்திக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னா, இப்படி யோகா பண்ணேன், இப்படி நடந்தது, யோகத்தில் வெற்றி பெற்றேன், காமனையும் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் அழிச்சிட்டிங்க, உங்களுடைய பவர்ஃபுல் ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எங்கே, நான் வென்றுட்டேன், அது காமனே சொன்னார் அப்படின்றாரு. அப்போ சிவன் காதில் சொல்கிறாரு, இல்லை இதை வெளியில் எங்கேயும் சொல்லாத, வெளியில் வாய் திறந்து யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறார். அப்போ இவருக்கு மறுபடியும், போங்கப்பா, இந்த உலகத்தில்
3 தேவர்கள் உண்டு அப்படின்னா அந்த 3 பேருமே நமக்கு வந்து எதிரியாகவே இருக்காங்க. நம்மளுடைய நம்ம ஒரு சாதனை பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை. அப்போ எதுக்கு இருக்கணும்ன்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. சரி நம்ம வந்து ஒரு லாங் ட்ராவல் போகலாம், லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. போகிற இடத்துல வான மார்க்கமாக போயிட்டுருக்காரு. போகிற இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு கிராமம் தெரியுது அவருக்கு. சூப்பராக இருக்குது, அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அப்போ என்ன போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு கீழே இறங்கி போகிறாரு. அங்கே அந்த நாட்டினுடைய இளவரசி ஸ்ரீ லக்ஷ்மி அங்கே ஜென்மம் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய இளவரசி, அவங்களுக்கு சுயமரம் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் போனோன்னா, இவர் ரிஷி இல்லை, தேவ ரிஷி. போகிறாரு. போனோடனே அவர் நாரதர் வந்துட்டாரன்ட்டு அவருக்கு நல்ல மரியாதைலாம் நடக்குது. லக்ஷ்மிஜி அவருடைய காலை வந்து க்ளீன் பண்ணி இருக்காங்க, கால் கழுவி அப்புறம் அவரை வந்து மரியாதை வணங்குறாங்க. ஏன்னா ரிஷி இல்லையா. அப்போ அவர் வந்து லக்ஷ்மியை பார்க்குறாரு. லக்ஷ்மியை பார்த்தோன்னே லக்ஷ்மிக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு ஆனால் இவருக்குள்ளே வேறு எண்ணம் வருது. லக்ஷ்மி எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்கள ஏன் நம்ம வந்து அடையக்கூடாது அப்படின்னு வருது. ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்போ வந்துடுறாரு. அப்புறம் அவருக்கு யோசனை போயிட்டே இருக்குது. அப்போ வந்து விஷ்ணுஜியை பார்க்க போகிறாரு. மறுபடியும் நாராயண நாராயண அப்படின்ட்டு, இப்படி நான் வந்து ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விஷ்ணுஜி சொல்கிறாரு, பார்த்தியா காமத்தை வென்றுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்போவே சொன்னேன் வெள்ளையாட்டையும் சொல்லாது அப்படின்னு. இப்போ பார்த்தியா ஒரு லக்ஷ்மி, அந்த நீ யோகா பண்ணும்போது நீ காமத்தை ஜெயிச்சிட்ட, அந்த காமனால் ஒன்று நடுவில் வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியல உன்னுடைய யோகாவில். ஆனால் இப்போ நார்மலாக கர்மயோகி இப்போ கர்மயோகத்தில் காமம் வந்துருச்சுல, லக்ஷ்மியை பார்த்தவொன்னே உனக்கு மோகம் வந்துருச்சுல, இப்போ புரியுதா நான் ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு. நீ ஒரு நாள் ஜெயிச்சிருக்கலாம். சரி இன்றைக்கி யோகா பண்ணி, இன்றைக்கி டாப் லெவலில் காலையில் அமிர்த வேலை, ஈவினிங் யோகாலாம் பண்ணி நீ காமத்தை வின் பண்ணிட்டப்பா. அப்புறம் நாளைக்கு என்ன கதை? நீ சாகலைல்ல, இன்னும் உயிரோடு தானே இருக்க, உன்னுடைய லைஃப் இன்னும் முடியலை. முடிகிறது வரைக்கும் வின் பண்ணணும்ல, இன்னும் நாள் இருக்குது. ஒரு நாள் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம வெற்றியாளர்களாக நிரந்தரமாக இருக்கணும். அதனால தான் வெளியே சொல்லாதான்னு சொன்னேன். அப்போ தான் புரியுது அவருக்கு, நாரதருக்கு. அதே போல் யோகா அக்னியின் மூலமாக நம்மளே ஒரு வடிவம் பண்ணணும், வடிவமைக்கணும், நம்மளுடைய ரூபத்தை மாற்றணும், தங்கமாக மாற்றணும். ஏன்னா நம்ம தூய்மையாகணும். அடுத்து லாஸ்ட்டு வந்து திருப்தியின் கடல் பாபா நம்மளை வந்து திருப்தியாக மாற்றுறாரு. திருப்தி மணிகளாக 3 விதமான திருப்தியை பாபா சொல்கிறார் முரளியில். தன் மேலே திருப்தியாக இருக்கிறது, தன்னுடைய முயற்சியில். என்னுடைய முயற்சியில் நான் திருப்தியாக இருக்கிறேன்னா, அதனால் எல்லோரும் நம்ம செக் பண்ணலாம். நம்மளுடைய புருஷார்த்தம், நான் எவ்வளவு திருப்தியாக இருக்கிறேன். அடுத்து செக்கிங் என்ன, பாபா என் மேலே திருப்தியாக இருக்கிறாரா. 3வது வந்து பிராமண குடும்பம் என்னுடைய யோகி வாழ்க்கையில் திருப்தியாக இருக்குதா. இந்த மாதிரி 3 விதமான திருப்தியை யார் அனுபவம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பரிசுக்கு தகுதியானவங்க. அதனால் யார் கட்டளைப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பெண் கிடைக்கும், மார்க்கு கிடைக்கும். அதனால் கட்டளைப்படி நடப்பவராக மாறி சார்ட் எழுதுங்க, முயற்சி செய்யுங்க. அப்போ வளர்ச்சி கிடைக்கும், அதாவது நல்ல மார்க்கு கிடைக்கும். அப்போ முழுமையான யாருக்கு மார்க் கிடைக்குதோ, யார் நல்ல நியமத்தை கடைபிடிக்கிறாங்களோ, மிகவும் சார்ட் வந்து துல்லியமாக எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு பாப்தாதா மற்றும் பிராமண பரிவாரத்தின் மூலமாக பாராட்டுக்களை பெறுவார்கள். வெகுமதியும் கிடைக்கும். அது நினைவின் மூலமாக சக்தியின் கடலாக இருக்கிறார். நினைவு மற்றும் சக்தி. அதாவது ரூபசந்தனுடைய ஸ்டோரி சொல்கிறார்ல பாபா, ரூபசந்தனுடைய ஸ்டோரி சொல்கிறாரு. அப்புறம் ஆஞ்சநேயருடைய ஸ்டோரி சொல்கிறாரு. எப்படி ஆஞ்சநேயர் வந்து சின்ன வயசில் அவ்வளோ சக்திசாலியாக இருந்தார். அவர் சூரியனை பழம் அப்படின்னு நினச்சி அதை சாப்பிடக்கூடிய சக்தி, அந்தளவு சக்தி இருந்தது அவருக்கு. மேலே போயிட்டே இருக்கிறாரு, சூரியன் போயிட்டே இருக்குது. அவர் ஏதோ பழம்னு நினச்சிட்டு, குரங்குன்னா பழம் பிடிக்கும்ல, அதனால் அது ஏதோ ஃப்ரூட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, பழம்னா எப்படி இருக்கும், பழம்னா ரெட் கலராக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அவருக்கு வந்து பார்க்குறாரு சூரியனை, காலை உதிக்கும் போது இல்லாத சாயங்காலம் மறையும் போது அவர் ரெட்டு கலரில் இருக்குது.
அப்போது இவருக்கு வந்து ஆசை வருது, நல்லா சூப்பரான பழம் மேலே தொங்கிட்டு இருக்கு, ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டு போய் ட்ரை பண்ணுறாரு. அது பார்த்தா போயிட்டே இருக்கு ரொம்ப தூரம். ஆஹா போயிட்டே இருக்கேன்னொன்னே இவருக்கு அப்போ இன்னும் இன்னும் போராடணும் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போல், அதனால தான் அவ்வளோ தூரத்தில் போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு விடாமல் போய் போகிறாரு. அப்போ சூரியன் வந்து பயந்துட்டார். எப்போவுமே நம்மளை ராகு தானே முழுங்க வருவாப்பில், ராகு கேது. இது என்ன யாரோ ஒரு சின்ன பையன் வந்து நம்மளை முழுங்க வரானே. அப்போ இந்திரன்ட்ட போய் கேட்குறாரு, என்ன வந்து நீ முழுங்குறதுக்கு வேறு யாருக்கா பர்மிஷன் கொடுத்துருக்கியா அப்படின்ட்டு. இல்லை, இதோ பாரு ஒரு ஆள் என்ன முழுங்க வந்துட்டுருக்கு, ஒரு சின்ன பையன் அப்படின்னா அவர் வஜ்ராயுதத்தை விட்டு அவரை அட்டாக் பண்ணிடுறாரு. அப்போ அவருடைய சக்திகள் எல்லாம் என்ன ஆயிடுது, இல்லாமல் போயிடுது. அவருக்கு அது சக்தி இருக்குது, அதுக்கு ஞாபகம் இல்லாத அந்த சாபத்தை வாங்கிடுறாரு ஒரு குருக்கிட்ட இருந்து. அந்தளவு சக்திசாலியாக இருந்தவர் ஒரு குருஜி வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அவர் சாபம் கொடுத்துட்ற மாதிரி காட்டியிருக்காங்க ஸ்டோரியில். அப்புறம் அது இப்போ ராமர் வந்து சீதை கிட்ட போய் பார்த்து மெசேஜ் கொடுக்கறதுக்காக, இல்லைனா ராவணன்ட்ட மெசேஜ் போகிறதுக்காக ஒரு ஆள் வேணும்னோன்னே, அப்போ 7 கடலை கடந்து போனோம், கடலை கடந்தால் தான் இலங்கைக்கு போக முடியும் அப்படிங்கிற போது அப்போ இருக்குது அப்போ ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார் நான் எப்படி, அப்போ அவருக்கு நினைவை கொடுக்குறாரு ஒருத்தர், நீ இப்படி நீ அப்படி நீ அப்படி நீ அப்படி அப்படின்னோன்னா அவருக்கு நினைவு வந்துடுது, சக்திசாலி ஆகிற உடனே அவர் பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த அளவு நம்மளுடைய நினைவு சுரூபம் கூடவே எப்போ நமக்கு நினைவு வந்துடுச்சு, நான் யார், நான் யாருடையவன், நான் என்ன செய்யணும், அப்போ வந்து மீண்டும் அந்த சக்திசாலி நிலையில் நிலைச்சிருந்து தன்னுடைய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய, அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய சக்திசாலியான ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறோம். பார்வதி தேவியை கூட அப்படி தானே ஜலாந்தர் அப்படிங்கிற அரசுரன் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. அப்போ வந்து முருகர் போய் கேட்குறாரு, அம்மா வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு. நீ ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம், இப்போ வந்து உன்னுடைய அம்மா வந்து மயக்கத்தில் இருக்காங்க, தன்னை மறந்த நிலையில் இருக்காங்க. எப்போ அவங்களுக்கு எந்த செகண்ட் அவங்களுக்கு நான் யார், நான் யாருடைய மனைவி, நான் யாருடைய சக்தி, சிவனுடைய சக்தி, சிவசக்தி ஞாபகம் வந்துருச்சுன்னா எந்த கட்டுப்பாடுகளும் அவங்கள தடுக்க முடியாது, உடைத்திருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு தான் திரும்பி வந்துடுவாங்க. நம்ம ஹெல்ப் அவங்களுக்கு தேவையே இல்லை. நம்ம அவங்க யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றார். அந்த மாதிரி நம்ம யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம சக்திகளால் நிறைஞ்சிடுறோம், சிவசக்தி ஆயிடுறோம். ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा,
प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है